வெல்கம் டு வேலன்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான மூங் தால் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த மூங் தால் செய்யறதுக்கு நான் 1 கப்பு சிறுபருப்பு எடுத்துக்கிறேன். இதில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த சிறுபருப்பு நல்லா ஊறிடுச்சு. நல்லா தண்ணி வடிகட்டின பிறகு அதை ஒரு காட்டன் துணியில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். நம்ம இந்த சிறுபருப்பை அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் இந்த துணியிலே வச்சு நல்லா காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த சிறுபருப்பு நல்லா காஞ்சிடுது. இப்போ இந்த சிறுபருப்பை நம்ம கையில் இப்படி ஒட்டி எடுக்கும்போது இது ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் இதுதான் ஒரு சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இந்த சிறுபருப்பை வறுத்து எடுத்துடலாம். கடாய் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானோடனே சிறுபருப்பை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். சிறுபருப்பு சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஜல்லிக்கண்டி வச்சு பொரிச்சு எடுக்க முடியாது. அதனால ஒரு மெட்டல் வடிகட்டி வச்சு நான் சிறுபருப்பை அதில் பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன கரண்டி வச்சு அப்படியே இதை கிளறி விட்டுக்கோங்க. இந்த சிறுபருப்பை நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இந்த சமயத்தை நம்ம இதை எடுத்துடலாம். இதை நம்ம வறுத்து எடுத்த பிறகு கொஞ்சம் ஆயிலாக இருக்கும். நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இதை நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுக்கும்போது எல்லா ஆயிலும் இந்த டிஷ்யூ பேப்பரில் அப்சர்வ் ஆகிடும். இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பை பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான மூங் தால் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.